கரடி மற்றும் தேனீக்கள். ஒரு வெயில் நிறைந்த பிற்பகல், பென்னி கரடி காட்டில் சுற்றித் திரிந்து சாப்பிட இனிப்பான ஒன்றை தேடிக் கொண்டிருந்தது. காற்றில் ஒரு சுவையான வாசனையை அவர் பெற்றபோது அவரது மூக்கு அசைந்தது. அன்பே என்று கத்தினார். ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய தேனீக்களுடன் ஒரு உயரமான மரத்தை கண்டுபிடிக்கும் வரை அவர் வாசனையை தொடர்ந்தார். பென்னியின் வாயில் நீர் வழிந்தது. அவர் எல்லாவற்றையும் விட தேனை நேசித்தார். யோசிக்காமல் அவர் தனது பின் கால்களில் நின்று ஹை மீது ஸ்வைப் செய்தார். சில சொட்டு தங்க தேன் அவரது பாதத்தில் சொட்டப்பட்டது. அவர் ஆர்வத்துடன் அதை நக்கினார். ஆனால் அவர் மேலும் அனுபவிப்பதற்கு முன்பு ஒரு உரத்த ஒலி காற்றை நிரப்பியது. தேனீக்கள் கோபமடைந்தன. எங்கள் தேனை எடுக்க யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று அவர்கள் கூச்சலிட்டனர். ஒரு திரளில் தேனீவிலிருந்து வெளியே பறந்தனர். பென்னியின் கண்கள் அச்சத்தால் விரிந்தன. அவர் தேனீக்களை பற்றி யோசிக்கவில்லை. சிறிய உயிரினங்கள் அவரை துரத்தத் தொடங்கின. அவரது தலையை சுற்றி ஒலித்தன. பென்னி காட்டின் வழியாக ஓடும்போது காற்றில் மிதந்து அழுதார். அவர் அருகிலுள்ள குளத்தில் மூழ்கி எல்லா இடங்களிலும் தண்ணீரை தெளித்தார். தேனீக்கள் இறுதியாக அவரை துரத்துவதை நிறுத்திவிட்டு தங்கள் தேனீக்களுக்கு திரும்பின. பென்னி தண்ணீரிலிருந்து வெளியே உற்று பார்த்து பெருமூச்சு விட்டான். அது ஒரு மோசமான யோசனை என்று அவர் தனக்குத்தானே கூறினார். அடுத்த முறை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நான் கேட்க வேண்டும். அன்று முதல் பென்னி தேனீக்களையும் அவர்களின் கடின உழைப்பையும் மதிக்க கற்றுக்கொண்டார். தேனை திருடுவதற்கு பதிலாக அவர் அவர்களுடன் நட்பு கொண்டார். அவர் வரும்போதெல்லாம் தேனீக்கள் அவருடன் ஒரு சிறிய தேனை பகிர்ந்து கொண்டன. ஒழுக்கம். சிந்தனையற்ற செயல்கள் சிக்கலுக்கு வழிவகுக்கும். செய்யும் முன் யோசித்து செயல்படுங்கள்.